வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உயிரிழந்த கபில சந்திரசேனவின் நிலைக்கு ராஜபக்சக்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்பிபி குற்றச்சாட்டு. தெனியாவில் பரவும் வைரஸ் காய்ச்சலால் 50 பேர் பாதிப்பு. குடிநீர் தொடர்பில் அவசர எச்சரிக்கை. மின் கட்டணத்தில் அதிரடி மாற்றம். இன்று முதல் புதிய கட்டணம் அமுல். மனைவி மீது துப்பாக்கிச்சூடு. தப்பியோடிய கணவன் இரத்த களறியான குடும்ப தகராறு. மன்னாரில் மணநகல் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து. நாட்டில் இன்றும் கனமழை. பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. 18 நீர்த்தேக்கங்கள் வான்பாய்வு. தாழ்நில மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. ஈரானின் பதில் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. கொதித்தெழுந்த ட்ரம்ப். தங்கம் வாங்குவதை தவிர்க்கவும் மோடியின் அதிரடி வேண்டுகோள். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. ஸ்ரீலங்கா விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் நிலைக்கு ராஜபக்சக்கள் பொறுப்பு கூற வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, கபில சந்திரசேனவின் நிலைக்கு ராஜபக்சக்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும். சிறந்த வர்த்தகரான கபில சந்திரசேனவை ராஜபக்சக்கள் ஸ்ரீலங்கா விமான சேவைகள் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக்கி தமது தேவையை நிறைவேற்றிக் கொண்டார்கள். ஏர்பஸ் கொள்வனவு தொடர்பில் வெளிநாட்டு நிறுவனத்தின் வெளிப்படுத்தலுக்கு அமைவாகவே முறைப்பாடு அளிக்கப்பட்டு விசாரணைகள் இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்டன. இந்த கொள்வனவின் போது இடம்பெற்ற மோசடியின் ஒரு தொகை நிதியை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கியதாக கபில சந்திரசேன லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவை விசாரணைக்கு அளித்துள்ள பின்னணியில் தான் கபில சந்திரசேன உயிரிழந்துள்ளார். ராஜபக்சக்கள் கடந்த காலங்களில் ஊழலுக்குரிய சாதகமான சூழலை நிர்வாக கட்டமைப்பில் உருவாக்கினார்கள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அழைத்தால் ராஜபக்சக்கள் செல்ல வேண்டும். அதனை விடுத்து பெருகிறவுக்கு செல்வதை போன்று ஆட்களை திரட்டிக் கொண்டிருக்க கூடாது. சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. ராஜபக்சக்கள் ஒன்றும் விதிவிலக்கல்ல என்றார். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள தெனியாஞ்சி நகரம் மற்றும் பாடசாலைகளுக்கு நீர் விநியோகம் செய்யும் நீர்நிலைகள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் NGS பண்டித ரத்ன இதனை தெரிவித்துள்ளார். தெனியோய பகுதியில் தற்போது பரவி வரும் வைரஸ் காய்ச்சல் தொடர்பாக ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டு விசேட மருத்துவ நிபுணர்கள் குழுவினர் முன்னெடுத்த விசாரணைகளின் போதே இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை அடையாளம் காணப்பட்ட நீர்நிலைகளில் தற்போது குளோரினிடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சலினால் இதுவரை 50 நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தெனியாய கல்வி வலயத்திற்கு உட்பட்டு பாடசாலை மாணவர்களுக்கிடையே வேகமாக பரவி வரும் காய்ச்சல் நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அப்பகுதியில் உள்ள 4 பிரதான பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்ட விடுமுறை மேலும் 2 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் பிள்ளைகளை மேலதிக வகுப்புகளுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு பெற்றோர்களிடம் சுகாதார அதிகாரிகள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். காய்ச்சல் அறிகுறிகள் காணப்படும் பிள்ளைகளை உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லுமாறு சுகாதார திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. 2026 ஆண்டின் 2வது காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தத்திற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த புதிய கட்டண முறைமை இன்று முதல் அமலுக்கு வருகின்றது. எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் மின் உற்பத்திக்கான செலவுகள் உயர்ந்துள்ளதால் ஏற்பட்டுள்ள சுமார் 38 பில்லியன் ரூபாய் வருவாய் இழப்பை ஈடு செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் மீதான சுமையை குறைக்கும் பொருட்டு அரசாங்கம் 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்க இணங்கியுள்ளது. இந்த மானிய சலுகை எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். மாதந்தோறும் 180 அலகுகள் வரை மின்சாரத்தை பயன்படுத்தும் சாதாரண வீட்டு நுகர்வோருக்கு எவ்வித கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாது. எனினும் 210 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்தும் நுகர்வோருக்கான கட்டணங்கள் பயன்பாட்டு அளவிற்கு ஏற்ப அதிகரிக்கப்படவுள்ளன. இதேவேளை மத ஸ்தலங்களை பொறுத்தவரை 180 அலகுகள் வரையான பயன்பாட்டிற்கு கட்டண அதிகரிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேற்பட்டு பயன்பாட்டு பிரிவுகளுக்கு கட்டண உயர்வு அமலாகும். சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழிற்சாலைகளுக்கு பாதிப்புகள் இல்லாத போதிலும் பாரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கு சுமார் 18% கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களுக்கான கட்டணங்கள் சராசரியாக 11% அதிகரிக்கப்படவுள்ளன. மின் உற்பத்தி செலவு மற்றும் உலகளாவிய எரிபொருள் விலையேற்றம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது.
மகியங்கனை அராவத்தை ஒரு பெதிவெவு பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக கணவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மனைவி மகியங்கனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்தவர் ஒரு பெதிவெவ பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாய் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்றிரவு தம்பதியினருக்கு இடையில் ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தின் போது மதுபோதையில் இருந்த கணவர் மனைவியையும் மகளையும் சுட்டுக் கொன்று விடுவதாக மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த அவர் வீட்டில் இருந்த ஏஆர் ரீஃபிள் ரக துப்பாக்கியால் மனைவியை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த பெண் உடனடியாக மீட்கப்பட்டு மகியங்கனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்திற்கு பின்னர் சந்தேக நபரான கணவர் வீட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது துப்பாக்கிச் சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட ஏஆர் ரைபிள் துப்பாக்கி மற்றும் 77 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தலைமறைவாக உள்ள சந்தேக நபரை கைது செய்வதற்காக மகியங்கனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரத்தினபுரி பலாங்குடி வீதியின் பத்கம்குடி சந்திக்கு அருகில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்தில் 27 வயதுடைய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பலாங்குடையிலிருந்து பெல்மட்டுள்ள நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் அதிவேகம் காரணமாக வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மின்கம்பம் ஒன்றுடன் பலமாக மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் உடனடியாக ககவத்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உயிரிழந்தவர் பெல்மட்டுள்ள பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெல்மட்டுள்ள போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மழைக்காலங்களில் வீதிகள் வழுக்கும் தன்மையுடன் காணப்படுவதால் வாகனங்களை செலுத்தும் போது வேகத்தை கட்டுப்படுத்தி அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் மணலகழ்வு உரிமங்கள் தொடர்பாக ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை காரணமாக அனைத்து மணலகழ்வு உரிமங்களையும் தற்காலிகமாக ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மணல் கடத்தலை தடுக்கும் நடவடிக்கைகள், மணல் அகழ்வு உரிமங்களை வழங்கும் முறை மற்றும் மணல் விலையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக அதிகாரிகள் மற்றும் மணல் வர்த்தகர்களுக்கு இடையில் நேற்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் பின்னரே அனைத்து மணல் அகழ்வு உரிமங்களையும் தற்காலிகமாக ரத்து செய்வதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் மற்றும் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, புதிய விதிமுறைகளின் கீழ் மணல் அகழ்வு உரிமங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மணல் உரிமையாளர்கள் தங்களது பிரச்சினைகள், கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை முன்வைத்ததாக கூறினார். வறிய குடும்பங்கள் வீடுகள் அமைப்பதற்காக 3 கியூப் மணலை 50,000 ரூபாவிற்கு, அரசாங்க கட்டுமான பணிகளுக்காக 3 கியூப் மணலை 65,000 ரூபாவிற்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ஏனைய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 350 ரூபாய் வீதம் போக்குவரத்து கட்டண அதிகரிப்பையும் மணல் வர்த்தகர்கள் கோரியுள்ளனர். புதிய சட்ட ரீதியான நடைமுறைகளின் அடிப்படையில் மாவட்ட செயலாளரின் இறுதி முடிவு மற்றும் மேற்பார்வையின் கீழ் மணல் அகழ்வு உரிமங்களை வழங்கும் புதிய முறை உருவாக்கப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் உரிமம் வழங்கும் செயல்முறையில் ஒழுங்குமுறை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். தாழ்வளிமண்டல தளம்பல் நிலைமை அடுத்த 36 மணித்தியாலங்களுக்குள் குறைந்தழுத்த பிரதேசமாக வளர்ச்சியடையக்கூடும் எனவும் இதன் காரணமாக நாட்டில் நிலவும் மழை நிலைமை வரும் நாட்களில் மேலும் தொடரும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தொகுதியின் செல்வாக்கினால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதுடன் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, தெற்கு, வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள 8 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி பதுளை, குருநாகல், மாத்தளை, மொனராகலை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள 8 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவி வரும் கடும் மழை வீழ்ச்சியினால் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் 12 பிரதான நீர்த்தேக்கங்களும் 6 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது.
நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் HMDPSD ஹேரத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜங்கனை, பதுளை மாவட்டத்தின் சொரபுரவாவி, கண்டி மாவட்டத்தின் வேமெடில்ல, தேவகுவ மற்றும் நாளந்த நீர்த்தேக்கங்கள், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் லுணுகம் வெகர, திஸ்ஸவாவி, வீரவில, ஜோதயல மற்றும் வெகரகல, குருநாகல் மாவட்டத்தின் தெதுருவோயா, மொனரகலை மாவட்டத்தின் அலிகொட ஆறு ஆகிய பிரதான நீர்த்தேக்கங்கள் தற்போது வான் பாய்ந்து வருகின்றன. ராஜங்கனை நீர்த்தேக்கத்தின் 8 வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் வினாடிக்கு 9300 கன அடிக்கும் அதிகமான நீர் கலாயாவுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதேவேளை சொரபுர நீர்த்தேக்கத்தின் 5 வான் கதவுகள் தலா 2 அடி வீதம் திறக்கப்பட்டு வினாடிக்கு 500 கன அடிக்கும் அதிகமான நீர் மகாவலி கங்கைக்கு வெளியேற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் நாளந்த நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 1000 கன அடிக்கும் அதிகமான நீரும், தேவகீவ நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 1300 கன அடிக்கும் அதிகமான நீரும் வெளியேற்றப்பட்டு வருகின்றன. மேலும் லுணுகம் வெகர நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 4000 கன அடிக்கும் அதிகமான நீர் கிரந்தி ஓயாவுக்கு வெளியேற்றப்படுகிறது. வெகரகல நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகளூடாக வினாடிக்கு 1900 கன அடிக்கும் அதிகமான நீர் மாணிக்க கங்கைக்கு வெளியேற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலாக தெதுருவோயா நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் வழியாக வினாடிக்கு 2800 கன அடிக்கும் அதிகமான நீரும், அலிகொட ஆறு நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் வழியாக வினாடிக்கு 500 கன அடிக்கும் அதிகமான நீரும் வெளியேற்றப்படுகின்றன. இதே நேரம் அனுராதபுரத்தின் துருவில, பதுளையின் போம்புரு எல்ல, ஹம்பாந்தோட்டையின் தெபரவேவ, மொனராகலையின் சத்தாதிச மற்றும் மாலின்பொத, வவுனியா மாவட்டத்தின் மயிலான்குளம் ஆகிய நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான் பாய்ந்து வருகின்றன. எதிர்வரும் நாட்களில் பெய்யக்கூடிய மழை வீழ்ச்சியின் அடிப்படையில் நீர் வெளியேற்றத்தின் அளவு மேலும் மாற்றமடையக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் நீர்த்தேக்கங்களை சுற்றியுள்ள மற்றும் தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் நீர்ப்பாசன திணைக்களம், வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிடும் அறிவிப்புகள் தொடர்பில் தொடர்ந்து அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மஸ்கெலியா பிரதேச சபைக்கு உட்பட்டு பல பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக குரங்கு தொல்லை அதிகரித்து வருவதால் மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். மகேதோட்டம், நல்லதண்ணி நகரம், சிவனடி பாதமலை செல்லும் சாலை பகுதிகள், லக்சபான தோட்டம், ரக்காடு கிராமம், பிரவுன்லோ தோட்டம், மஸ்கெலியா நகரம் உள்ளிட்ட பல தோட்ட பகுதிகளில் இந்த பிரச்சினை தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பலா, மாம்பழம், கொய்யா, வாழைக்குலை, பல வகைகள் மற்றும் காய்கறி பயிர்கள் குரங்குகளால் செய்தப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் வீடுகளில் சமைத்து வைக்கப்படும் உணவுகள், கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள தின்பண்டங்கள் மற்றும் பல வகைகளும் குரங்குகளால் சேதமாக்கப்படுகின்றன. இதற்கு மேலாக நீர்த்தாங்கிகளில் இறங்கி நீராடுதல், வீடுகளுக்குள் புகுந்து கழிவுகள் செய்வது போன்ற சம்பவங்களும் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த பிரச்சினை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்ட போதிலும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குரங்கு எச்சங்களால் நோய் பரவும் அபாயமும் காணப்படுவதால் வனத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா முன்வைத்து சமாதான திட்டத்திற்கு ஈரான் வழங்கிய பதிலை தான் ஏற்கப் போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானிற்கும் இடையே நிலவி வரும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா அண்மையில் சில நிபந்தனைகளை முன்வைத்திருந்தது. இதற்கு ஈரான் என்று தனது உத்தியோகபூர்வ பதிலை வழங்கியிருந்தது. இந்த நிலையில் இது குறித்து தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளதாவது: ஈரானின் பிரதிநிதிகள் என்று அழைக்கப்படுபவர்களிடமிருந்து வந்த பதிலை நான் இப்போதுதான் வாசித்தேன். அது எனக்கு பிடிக்கவில்லை. அதனை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விவகாரத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி என அவர் பதிவிட்டுள்ளார். எனினும் ஈரான் நாட்டின் செய்தி தகவல் படி போரை நிறுத்துதல் மற்றும் பாதுகாப்பு உறுதிமொழிகளை ஈரான் கோரியுள்ளது. போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டியதன் அவசியத்தை அந்த நாடு வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல்கள் அல்லது ஆக்கிரமிப்புகள் நடக்காது என்பதற்கான உறுதியான உத்தரவாதங்களையும் அது கோரியுள்ளது. தடைகள் நீக்கம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பிலான முன்மொழிவுகளில் அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தை ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் அமெரிக்கா தனது சில கடமைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் ஹோர்முஸ்
நீரிணையை ஈரான் நிர்வகிப்பது தொடர்பான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் ஈரான் மீதான போர் தொடங்கி சில வாரங்களே ஆகியுள்ள நிலையில் அமெரிக்காவின் ஏவுகணைகள் மற்றும் ஆயுத கையிருப்பு பெருமளவில் குறைந்துள்ளதாக ஜனநாயக கட்சி செனட்டர் மார்க் கெல்லி கவலை வெளியிட்டுள்ளார். அத்துடன் போருக்காக பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களின் அளவு மிகப்பெரியது எனவும் தற்போது அவை தீர்ந்து போயுள்ள இந்த ஆயுத கிடங்குகளை மீண்டும் நிரப்புவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் என அவர் எச்சரித்துள்ளார். பெட்ரோல் டீசலை கவனமாக பயன்படுத்துங்கள். மேற்காசிய நெருக்கடியின் பின்னணியில் பெட்ரோலிய பொருட்களை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தெரிவித்தார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் பொதுமக்கள் பொது போக்குவரத்து, மின்சார வாகனங்கள் மற்றும் வாகன பகிர்வு முறைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற பொது நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் மோடி தெரிவித்தார். நிறுவனங்கள் சாத்தியமான இடங்களில் மீண்டும் வீட்டிலிருந்தே பணிபுரியும் முறையை ஊக்குவிக்க வேண்டும். தேவையற்ற வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடுகளில் நடத்தப்படும் திருமணங்கள் மற்றும் தேவையற்ற தங்க முதலீடுகளை தவிர்ப்பதன் மூலம் நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பை பாதுகாக்க ஒத்துழைக்க வேண்டும். விவசாயிகள் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை 50% வரை குறைத்து இயற்கை விவசாயத்தை நோக்கி நகர வேண்டும். நாட்டின் அந்நிய செலவாணி இருப்பை பாதுகாக்க தங்கம் வாங்குவதை மக்கள் ஓராண்டு குறைக்க வேண்டும். முன்பு போர்க்காலங்களில் மக்கள் தங்கத்தை தானமாக வழங்கினர். இன்று தானம் தேவையில்லை, ஆனால் அடுத்த ஒரு ஆண்டிற்கு அவசியமின்றி தங்கம் வாங்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளைகுடா பகுதி மற்றும் ஹோர்முஸ் நீரிணை பகுதிகளில் நிலவும் நிலையற்ற தன்மையால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிப்புகள் மற்றும் மசகு எண்ணெய் விலை உயர்வு ஆகியவற்றின் பின்னணியில் இந்திய பிரதமர் இந்த ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை குஞ்சமடுங்கையை புறப்படமாகவும் ஆஸ்திரேலியா சிட்னியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி இந்திரா பிரியதர்ஷினி அரவிந்தன் அவர்கள் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மட்டக்களப்பு 2ஆம் குறுக்கு செல்வநாயகம் வீதியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கற்பகம் சிவபாதநாயகம் துரை அவர்கள் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கைதடி நுணாவிலை புறப்படமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சண்முகலிங்கம் கமலாதேவி அவர்கள் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கொக்குவில் பொற்பதி வீதியை புறப்படமாகவும் நுணாவில் மத்தி சாவகச்சேரி மற்றும் பிரித்தானியா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி ராஜேஸ்வரி செல்லத்துறை அவர்கள் 6/5/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.